வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் வத்த குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். குழம்புக்கு தேவையான நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எல்லா குழம்புக்குமே நான் நல்லெண்ணெய் தான் எடுத்துப்பேன், அதான் ரொம்ப நல்லது. தேவையான அளவு நான் எண்ணெய் எடுத்துக்கிட்டேன். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் கொஞ்சம் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெடிக்கவும் வரமிளகாய் சேர்த்துக்கலாம். உரிச்சு வச்சிருக்க சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். வரமிளகாய் எண்ணெயில் வதக்கும் போது நல்ல வாசனையாக இருக்கும். ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிட்டோம். கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா மஞ்சள் சேர்த்துக்கலாம். காரத்தூள் சேர்த்துக்கலாம், ஒரு ஸ்பூனு. மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ரெண்டு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருங்க. இப்போ கரைச்சி இதில் நல்லா கலந்துக்கலாம். குழம்பு நல்லா வத்திருச்சு. இப்போ கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கிட்டா குழம்புக்கு நல்லா இருக்கும். இந்த குழம்புக்கு உங்களுக்கே தெரியும், பார்க்க நல்லா வத்திருச்சு. இப்போ இது கூட சுண்டைக்காய் வத்தலை வறுத்து இதில் போட்டுடலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சுக்கலாம். வத்தலை வறுக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு குழம்பு. கொஞ்ச நேரம் அடுப்பில் வச்சு எடுத்துடலாம். வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு, ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.